Hi and welcome to our channel. This is Vino's Kitchen. Please subscribe and share your friends and family. நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய சிறுதானியங்கள் தற்போது வெகுவாக குறைந்துவிட்டது. அதில் ஒரு சிறுதானியமான திணை கிச்சடி தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். இந்த திணை கிச்சடி சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். நல்ல சத்தான ஒரு பொருள். திணை கிச்சடி செய்ய தேவையான காய்கறிகளை வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, சத்தான திணை எடுத்துருக்கேன். சிறுதானியத்தில் ஒன்றால் திணையை நம்ம கிச்சடி செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருள்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4 பீன்ஸ் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட்டை ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. 2 தக்காளி, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, கடலைப்பயிறு, கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கர் அதில் வச்சுக்கிறோம். இது கூட கொஞ்சமாக மல்லாட்டெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆன உடனே தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, சீரகம், கடலைப்பயிறு 3ஐயும் போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட அது நல்லா வதங்கி வந்தோடனே, வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி, காய்கறிகளும் பீன்ஸு, கேரட்டை சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதால் 1 கப் அளவு திணை அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கப்பால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் நல்லா தண்ணி கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அந்த திணை அரிசி இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு தண்ணி விடணும்னு சொல்லியிருந்தேன். அதில் 1 கப் தண்ணியில் ஆல்ரெடி திணையை ஊற வச்சாச்சு. 1 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ டோட்டலாக 1 கப்புக்கு 2 கப் வீதம் தண்ணி வச்சுக்கலாம். திணை கிச்சடி ஏறக்குறைய ரெடி ஆயிடுச்சு. நம்ம காரம் இதில் நாங்கள் சேர்க்கலை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்கிறதுனால காரம் சுத்தமாகவே சேர்க்கலை நாங்கள். உங்களுக்கு காரம் தேவைன்னாக்கா ஒரு 2 இல்லைன்னா 3 மிளகாய் தேவைக்கான அளவு சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரெடியான திணை கிச்சடியை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கூடவே சைடிஷ்க்கு நல்ல ஒரு கெட்டி சட்னி சேர்த்தாச்சு. திணை கிச்சடியை சாப்பிட எல்லாரும் வாங்க. வினோஸ் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.